நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 19/3/2026க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 5ஆம் தேதி, மார்ச் மாதம் வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 12:30 மற்றும் 1:30. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 1:30 மற்றும் 3. குளிகை 9 மற்றும் 10:30. யமகண்டம் 6 மற்றும் 7:30. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். திதி இன்று காலை 7:29 வரை அமாவாசை, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:53 வரை பூரட்டாத்தி, பின்பு உத்திரட்டாத்தி. யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 5:33 வரை ஆயில்யம், பின்பு மகம். மேஷம் ராசினியர்கள் இந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். விரும்பிய பொருட்கள் வாங்க எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். சாதகமான நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரமும் சிறப்பாக இருக்கக்கூடும். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். எதிர்பார்த்த ஆர்டர்களும் கிடைக்க கொடுங்க. வியாபாரத்தில் இருந்த இழுபறியான நிலை கண்டிப்பாக நீங்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். மெத்தனமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். முன்பு கிடைத்த அனுபவம் இப்பொழுது கை கொடுக்கும். இன்று நீங்க முக்கிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். இன்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். இன்று பெண்களுக்கு எதிர்பாராத திருப்பம் உண்டாகக்கூடும். காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். அமைதியுடன் செயல்பட வேண்டும். காதல் கண்டிப்பாக வெற்றியினை போடும், பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். கண்டிப்பாக ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கல்வியில சுலபமாக ஜெயிக்க முடியும். கொஞ்சம் சிரமம் விடுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். தேர்வு முடியும் வரை கொஞ்சம் சிரமம் விடுங்கள். எல்லாம் நல்லபடியாக முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று உங்களுக்கு சிரமங்கள் கண்டிப்பாக சரியாக கூடும். எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். இன்று உங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லும். இன்று கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். பரணி. விரைவாக செயல்படுவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரும் நாள் என்று சொல்ல முடியும். கிருத்திகை. உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிறிய அளவில் நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம், பார்த்துக் கொள்ளுங்கள். மனதளவில் உங்களுக்கு தைரியம் கூடும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்கக்கூடும். சந்தோஷமான தருணங்கள் ஏற்படக்கூடும். பிள்ளைகளுடன் சேர்ந்து இந்த வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. என்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு எதிர்பார்த்த காரிய வெற்றி ஏற்படக்கூடும். நன்மைகளும் உங்களை தேடி வரக்கூடும். செல்வம் சேரக்கூடிய சூழல் இருக்கக்கூடும். எதிர்ப்புகளும் ஒரு பக்கம் விலகி செல்லக்கூடும். பயணத்தின் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்க கொடுங்க. நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். பண வரவும் எதிர்பார்த்தபடி இருக்கக்கூடும். குடும்பத்தில் இதமான சூழல் ஏற்படக்கூடும். மனசுக்குள் நிம்மதி குறைமடியான சூழல் ஏற்பட்டு பின்னே சரியாகும். ரிஷபராசினியர்கள் குடும்பத்தை பற்றிய கவலைகள் இருந்து கொண்டே இருக்கும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். உங்கள் பேச்சை மற்றவர்கள் கேட்டு நடக்க கொடுங்க. மனம் திருப்திகரமாக இருக்கக்கூடும். என்று பெண்கள் கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இருந்தாலும் குடும்பத்தை நன்கு வழிநடத்துவீர்கள். பெண்களுக்கு விருப்பமான விஷயம் நாட்டம் ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்களை முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. பெண்கள் முடிவுகளை தெளிவாக எடுப்பது நல்லது. காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலை நீங்க பொறுமையாக அணுக வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இல்லத்தில் கலந்து பேசி முடிவெடுப்பது மிக சிறப்பு. என்று மாணவர்கள் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். என்று எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க.
மாணவர்கள் இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்று மனம் உந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் எப்படியும் நீங்க காப்பாற்றி கொடுப்பீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து கொடுப்பீர்கள். முயற்சி உங்களுக்கு திருமணியாக இருக்கக்கூடும். வாழ்க்கை உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். இன்று உங்களுக்கு யதார்த்தமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. ரோகிணி. இன்று உங்க நல்ல மனசை புரிந்து கொள்வார்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். விருப்பங்களும் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். எதிர்பாராத திருப்பங்களும் ஏற்படக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பயணங்கள் நல்லதொரு பலனை கொடுக்குங்க. மிருக சிரிஷம். மெத்தனமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். எதிர்பாராத திருப்பம் உண்டாகக்கூடும். முன்பு கிடைத்த அனுபவம் இப்பொழுது கை கொடுக்கும். இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி ஏற்பட கொடுங்க. நுணுக்கங்களை இன்று நீங்க கற்றுக்கொள்வீர்கள். எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். முயற்சிகளில் சாதகமான பலன் இருக்கும். இன்று உணவுப் பொருட்களை நீங்க உண்ணும் பொழுது கவனமாக உண்ணுங்கள். சத்தான ஆகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள். மிதுனம் ராசினியர்கள். இன்று நீங்க யாருடைய பிரச்சனைகளுக்கும் செல்ல வேண்டாம். ஏதாவது ஒரு காரணமாக வாக்குவாதம் இருந்து கொண்டிருக்கும். குடும்பத்தாரிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். அக்கம் பக்கத்தினை அனுசரித்து செல்வது நல்லது. காரியங்கள் கைகூட எதிலும் பொறுமை வேண்டும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். பயணங்கள் செல்ல போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்கள். காரியத்தில் தடை தாமதம் ஏற்பட்டது விலகி செல்லும். மனக்குழப்பம் ஏற்பட்டதும் கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான சூழல் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுவீர்கள். சரக்குகளை வாடிக்கையாளருக்கு அனுப்பும் பொழுது கவனம் இருக்கட்டும். பலன் நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். புதிய பொறுப்புகள் இன்று கிடைக்க கொடுங்க. இன்று அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். இன்று எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், மனம் உவந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு காண்பீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் அக்கறையுடன் செயல்படுங்கள். பெண்கள் இன்று எந்த ஒரு பணிகளையும் வேகமாக முடித்து காட்டுவீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு மன வலிமை கொடுங்களாக இருக்க கொடுங்க. காதல் குழப்பத்தையே கொண்டிருக்கும். காதல்ல கொஞ்சம் விட்டுக் கொடுப்பது ரொம்ப நல்லது. பதட்டம் வேண்டாம். இன்று மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. சகஜமான சூழல் இருக்கும். உயர்கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இந்த உடல் ஆரோக்கியம் சீர்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். கடன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். மனக்குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருவாதிரை. என்று உங்களுடைய நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். சந்தோஷமான தருணங்கள் ஏற்படக்கூடும். காரிய தடை ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாக கூடும். புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும் நாளாக இருக்க கொடுங்க. தாய்மாமன் உறவு உங்களுக்கு பலப்படும் நாள் என்றே சொல்ல முடியும். புனர்பூசம். அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். கடன் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். சரக்குகளை வாங்கும் பொழுது விற்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். சில குழப்பங்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். பார்த்து எதையும் செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கடகம் ராசினியர்கள். இன்று தெளிவான முடிவெடுப்பதன் மூலம் எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நிகழ்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். உத்தியோகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நிலுவைத் தொகை கண்டிப்பாக வந்து சேரும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் கண்டிப்பாக நீங்கும். சகஜமான சூழ்நிலை ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்கள் கண்டிப்பாக நீங்கும். பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடும்.
முயற்சிகளை கண்டிப்பாக வெற்றி கிட்டும். இன்று பண வரவும் எதிர்பார்த்தபடி இருக்கக்கூடும். உங்களுடைய பொருட்களை நீங்க பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லது. குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். போக போகத்தான் சரியாகும். சந்திராஷ்டிரம் முடியும் வரை கொஞ்சம் பொறுமையாகவே செயல்படுங்கள். உங்கள் எண்ணங்களை சிலர் தவறாக புரிந்து கொள்ளக்கூடுங்க. நீங்க அதனை பெரிதுபடுத்த வேண்டாம். எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், இல்லத்தில் கலந்து பேசி முடிவு காணுங்கள். இழுபறியாக இருந்த காரியங்கள் கண்டிப்பாக முடிவடையக்கூடும். சாதகமான பலனும் கொடுக்கக்கூடும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். பெண்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கக்கூடும். காதல் மட்டுமே குழப்பத்தை கொண்டிருக்கும். போக போகத்தான் சரியாகும். காதலில் இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். சந்திராஷ்டிரம் முடியட்டும். மாணவர்கள் பேச்சில் கவனம் இருக்கட்டும். படிப்பை தவிர வேறு எதிலும் கவனம் வேண்டாம். சக மாணவருடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். முக்கியமாக இல்லத்திலும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று உங்களுக்கு சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். நெடுநாளை ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள் என்று உங்களுக்கு கூடுதல் சந்தோஷம் ஏற்படும் நாள் என்று கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பூசம். மனதை மட்டும் அமைதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பொருளாதார விருத்தியின்றி ஏற்படக்கூடும். அடிப்படை தேவைகள் பூர்த்தியாக கூட்டும். மனம் குழப்பமாக இருந்தது கண்டிப்பாக சரியாகும். காசு பணத்தை நீங்க செலவுக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமாக சேமிப்பாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆயில்யம். குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்குங்க. சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும். முக்கிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுவீர்கள். உங்கள் பேச்சை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடும். கொஞ்சம் பார்த்து பேசுங்கள், அது போதுங்க. சிம்மம் ராசினியர்கள். என்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடும். காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க தெளிவாக இருக்க வேண்டும். எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருக்க வேண்டாம். போக போகத்தான் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாகுங்க. சந்திராஷ்டிரம் ஆரம்பிக்க இருப்பதினால் கொஞ்சம் எச்சரிக்கையுடனே எதிலும் ஈடுபட வேண்டும். குழப்பங்களுக்கு துளி கூட இடம் கொடுக்க வேண்டாம். எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். யாரையும் குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம். எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதம் இருக்கும். நீண்ட தூர தகவல்கள் சாதகமானதாக இருக்கக்கூடும். புதிய முயற்சிகளை மட்டும் தள்ளி போடுங்கள். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். காரியத்தில் தாமதம் ஏற்பட்டது. கண்டிப்பாக விலகி செல்லுங்க. புதிய நபர்களின் நட்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரிய தடை இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். குடும்ப பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். அடுத்தொரு நம்பி மட்டும் பொறுப்புகள் ஒப்படைக்காமல் இருப்பது நல்லது. ஏற்கனவே பாதியில் நின்ற பணிகளை மீண்டும் தொடருவீர்கள். விருப்பத்திற்கு மாறாக சில காரியங்கள் நடக்கக்கூடுங்க. எதிரிகளிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்கக்கூடும். மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். சிலர் உங்களை தவறாக கருதக்கூடிய சூழலுக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விரைவாக செயல்படக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று எதிரும் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனை கொடுக்காது. காதலில் நீங்கள் தான் அமைதி கொள்ள வேண்டும். பதட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவருக்கு எதிர்காலமும் சிறப்பாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். என்று உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை ஏற்படும் நான் என்ன சொல்ல முடியுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று உடல் உழைப்பு அதிகரிக்கக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி என்று ஓரளவு காப்பாற்றி கொடுப்பீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். சுகமாக வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு முயற்சிகள் திருப்பு முனையாக இருக்கும் நான் என்று சொல்ல முடியும். பூரம். நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். காரியங்களை சுலபமான முறையில் செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள்.
நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். இன்று முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். முடிஞ்ச அளவு இறைவன் வழிபாட்டினை மேற்கொள்ளுங்கள். அது போதுங்க. உத்திரம். இன்று நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். சந்தோஷமான நல்ல நிலை ஏற்படக்கூடும். கூடுதல் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை அதிகப்படுத்துங்கள். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லை. எல்லாம் சுமூகமாக இருக்கக்கூடும். இன்று நீங்க முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். கன்னி ராசினியர்கள். இன்று எதிர்பாராத விஷயங்கள் கூட நன்மைகள் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த விஷயங்களில் கூட உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இன்று வீடு மாற்றங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மைகள் நடந்து கொண்டு தான் இருக்கும். அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும். என்ன ஒன்று, உடல் கொஞ்சம் சோர்வாக இருக்கக்கூடும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். சில்லறை பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய சூழல் இருக்கும். பணம் இருந்தும் உரிய நேரத்தில் கைக்கு வரக்கூடுங்க. சில இடங்கள்ல கிடைக்காமல் கூட போகலாம். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். தொழில் வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். புதிய வாடிக்கையாளர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். நண்பருடன் இன்று அனுசரித்து செல்வது நல்லது. எதிலும் உங்களுக்கு நன்மை உண்டாகக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டது. கண்டிப்பாக சரியாக கொடுங்க. கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். பிள்ளைகளிடம் அன்பாக பேசி பழகுவது நல்லது. பாதியில் நின்ற காரியங்களை விரைவாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். புதிய முயற்சிகளை நீங்க செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். சில காரியங்கள் உங்களுக்கு தள்ளிதான் நடக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். ஏற்கனவே நின்ற விஷயங்கள்ல மீண்டும் ஆர்வம் ஏற்படக்கூடும். எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். குடும்ப பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீரக்கூடும். பெண்கள் இன்று விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கென்று மன தடுமாற்றம், குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். குழப்பம் அடைய வேண்டாம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். காதல் வெற்றி நடை போடுங்க. என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கும். எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்கள் முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். மாணவருக்கு நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்பட கொடுங்க. என்று தேர்வில் வெற்றி பெறுவதற்கு மட்டும் முயற்சி பண்ணுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். எதிலும் உங்களுக்கு மேன்மை உண்டாக கூட்டும். தொழில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். லாபம் அதிகரிக்கக்கூடிய சூழல் இருக்கும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். பக்குவமாக பேசி காரில் ஈடுபடுவீர்கள். பண வரவு தாமதப்பட்டாலும் வந்து கொண்டிருக்கும். கொடுத்த பாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். அஸ்தம். குடும்ப பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். உடல் சோர்வு ஏற்பட்ட பின்னர் சரியாகும். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்க கூடுங்க. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். எதிலும் உங்களுக்கு மேன்மை உண்டாகக்கூடும். லாபம் சீராக வந்து கொண்டிருக்கும். என்று எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சித்திரை. பயணங்களை மேற்கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். சாதகமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகளை கொஞ்சம் இருக்கும். அதையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பைனான்ஸ் போன்ற துறைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக செயல்படுங்கள். எதிர்ப்புகள் விலகி செல்லுங்க. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுங்க. என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள். என்று நீங்க நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். காரியங்களை வெகு விரைவாக செய்து முடிப்பீர்கள். விரும்பிய பொருட்களை வாங்க எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். துலாம் ராசினியர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். குழப்பங்கள் எல்லாம் கண்டிப்பாக நீங்கும். எதிர்ப்புகளும் விலகி செல்லக்கூடும். எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாக கூட்டும். எதிலும் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. ஏதாவது ஒரு கவலை மனசுக்குள் இருந்து கொண்டே இருக்கும். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். மற்றவர் விவகாரங்களை நீங்க தலையிடுவதை தவிர்த்து விட வேண்டும். தொழில் வியாபாரத்தில் தொய்வு நிலை கொஞ்சம் ஏற்படக்கூடும். கனவுகள் நனவாகும் நாளாக இருக்கக்கூடும். விட்ட இடத்தை பிடிப்பதற்கு கடுமையாக பாடுபட வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு கொஞ்சம் ஏற்படக்கூடுங்க. பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். சாதிக்கக்கூடிய வல்லமை ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு நிகழ்கால தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கொடுங்க. குடும்பத்தினரிடம் வாக்குவாதங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம். நடக்கும் காரியங்களை பொறுமையாக கூர்மையாக கவனியுங்கள். பெரிய பிரச்சனை இருக்காது. எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போட வேண்டாம்.
விட்ட இடத்தை பிடிப்பதற்கு கடுமையாக போராடுவீர்கள். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். என்று முக்கியமான விஷயங்களை இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். அது வெற்றி கொடுக்கும். காதல்ல கொஞ்சம் திருப்பங்கள் ஏற்படக்கூடும். குழப்பங்கள் கொஞ்சம் இருக்கும். போக போக எல்லாம் சரியாகும். காதல நீங்க அமைதி ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேற எதிலும் கவலை கொள்ள வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். அது மட்டுமில்லை, என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேறக்கூடும். என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விசாகம் என்று மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. என்று எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். தாய் தந்தையாரின் உடல் நலத்தில் சிறு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள், அது போதும். என்று ஓரளவு நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கூடுங்க. விருச்சிகம். விருச்சிகம் ராசினியர்கள் என்று அடுத்தவருக்கு முன் உதாரணமாக காணப்படுவீர்கள். எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். அடுத்தவர் கூறுவதை மட்டும் யோசித்து பார்த்து அதன் பிறகு முடிவெடுப்பது நல்லது. எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடும் முன்பு கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். நட்பு வட்டம் மூலம் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடும். புதிய பொருட்சேர்க்கை ஏற்படக்கூடும். கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கக்கூடும். பாதுகாப்பை மட்டும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கடினமான பணிகளையும் எளிமையாக செய்து முடிப்பீர்கள். மனோதைரியம் கண்டிப்பாக கொடுங்க. பல யோகங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். முடிவில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். சிறப்பாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தேட வேண்டாம். இன்று புதுவிதமான யோசனைகள் மனதிற்குள் தோன்றும். புத்தி சாதுரியத்தால் எந்த ஒரு தடைகளையும் தாண்டி முன்னேறி செல்வீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எல்லோர் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். என்று உங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. குடும்பத்தை நன்கு பார்த்து கொள்ள கொடுங்க. மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். விருச்சிகம் ராசினியர்கள் இன்று மனதளவில் ஏற்பட்ட பாதிப்புகள் கண்டிப்பாக மாறும். பயப்பட வேண்டாம். ஆனால் மனதில் எதையோ நினைத்து தயவு செய்து குழம்பி போக வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். முக்கிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. என்ற காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். போக போகத்தான் சரியாகும். காதலில் இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். பெண்ணொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் யோசியுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். சுலபமாக ஜெயிக்க முடியும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். என்று படிப்பில் மட்டும் கொஞ்சம் சிரமம் எடுத்தால் தேர்வில் வெற்றி பெற முடியும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். இந்த நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அபாரமான திறமைகள் வெளிப்படக்கூடும். ஞாபக மருதி வெளிப்படக்கூடும். காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். பணியிடை மாற்றங்கள் சிலருக்கு ஏற்படக்கூடும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. அனுஷம். குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்துவீர்கள். காரியங்களை எல்லாம் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெரியமானுடன் இன்று நீங்க பொழுதை கழிப்பீர்கள். என்று உங்க மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்பட கூட்டும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும் நாளென்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கேட்டை.
நிம்மதியான உறக்கம் ஏற்படக்கூடும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். கையில் உள்ள காசு பணத்தை சேமிப்பாக மாற்றுங்கள். யாரையும் நம்பி பொறுப்புகள் ஒப்படைக்க வேண்டாம். ஃபைனான்ஸ் போன்ற துறைகளில் கவனமாக செயல்படுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. என்று ஓரளவு சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு தனுசு ராசினியர்கள் என்று எதிர்பாராத வகையில உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடும். காரியங்கள் கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக உங்களால் வாழ முடியும். உத்தியோக மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் அலுவலக வேலைகளை திறமையாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் இருப்பவருடன் அனுசரித்து செல்வது எதிலும் நல்லது. கணவன் மனைவிக்கிடையே கோபமான பேச்சு கொஞ்சம் தலை தூக்கும். பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய கவலைகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படக்கூடும். குடும்பத்தினுடன் விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். இன்று மனசுக்குள் ஒருவித தைரியம் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே இதமான உறவு ஏற்படக்கூடும். பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். உடைய செயல்களால் மற்றவர்கள் பெருமைப்படக்கூடுங்க. அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். எதிர்பாராத விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கோபமான பேச்சுக்கள் தயவு செய்து வேண்டாம். அவ்வப்போது ஏற்படக்கூடிய பிடிவாதமும் வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள். யாருடைய பஞ்சாயத்துகளிலும் கலந்து கொள்ள வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. எல்லாம் சுமூகமாக இருக்கக்கூடும். பெண்கள் கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். காதலை பொறுத்தவரை இல்லத்தில் சொல்லித்தான் முடிவு காண வேண்டும் என்று மாணவர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடுங்க. எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். படிப்பில் முழு ஆர்வத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சுலபமாக தேர்வில் வெற்றி பெற முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடைய நீ வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை பங்கு கொள்வீர்கள். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கூட கிடைக்க கொடுங்க. அடிப்படை தேவைகளை எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழலுக்கும் நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். எல்லாவற்றிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு நெருக்கடிகள் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடுங்க. மனதுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். போராட்டம் பயணங்களை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். என்று மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். என்று பணிகளை கூட விரைவாக செய்து முடிக்க முடியும். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடுங்க. என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். உத்திராடம் இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். அதிகார துணையுடன் காணப்படுவீர்கள். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். வெகு விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். என்று ஓரளவு காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். முயலுங்கள் முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. மகரம் மகரம் ராசினியர்கள் என்ற குடும்பத்தில் உள்ள பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகக்கூடும். யாரை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய வேலைகளை மட்டும் நீங்க கவனமாக செய்யுங்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். சிக்கல்களும் ஒரு பக்கம் நீங்குவதற்கான சூழல் இருக்குங்க. முன்னேற்றம் கருதி எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் நன்மைகள் நடைபெறக்கூடும். நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு குறைந்து விடக்கூடும். குடும்பத்தில் இருப்பவரின் நலனில் அக்கறை காட்டுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே மறைமுக எதிர்ப்புகள் இருக்கக்கூடும். மன வருத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பல வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடுங்க. தெய்வ பக்தியும் ஒரு பக்கம் அதிகரிக்கும். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். மனசுக்குள் சுய நம்பிக்கை ஏற்படக்கூடும். கவனமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். இந்த வீண் பழி கொஞ்சம் உண்டாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். பகைவரிடம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். பெண்கள் இன்று சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களையும் சிறப்பான முறையில் செய்து முடிப்பீர்கள். பெண்கள் இன்று மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் ஓரளவு சந்தோஷம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். பெரிய பிரச்சனையெல்லாம் இருக்காது. காதல் ஓரளவு கண்டிப்பாக வெற்றியடை போடும். பயம் வேண்டாம். என்று மாணவர்கள்
படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று தேர்வுக்காக கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று எந்த ஒரு பணியும் விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்கள் ஓரளவு சுறுசுறுப்பு அடையக்கூடும். எதிர்பாராத நன்மைகள் கண்டிப்பாக வரக்கூடும். திருப்பங்கள் உண்டாகும் நாளாக இருக்கக்கூடும். மனதிற்குள் ஒரு வித மகிழ்ச்சி கொடுங்க. எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவுமில்லை. கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டால் எதிலும் உங்களுக்கு வெற்றி ஏற்பட கொடுங்க. என்று உறவு மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. திருவோணம். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நெருக்கடிகள் எல்லாம் கண்டிப்பாக சமாளித்து விடுவீர்கள். விரைவாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். முக்கிய பொறுப்புகள் என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று விருப்பம் போல் வாழ்க்கையை அமைதிவிடக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. முயலுங்கள், முடியாதது ஏதுமில்லை. சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. அவிட்டம். இன்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புதிய முயற்சிகளை மட்டும் தள்ளி போடுங்கள். காசு பணத்தை விரயம் செய்துவிட வேண்டாம். அனுகூலமான நல்ல சூழல் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. வாழ்க்கையில கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இன்று எதிர்பாராத திருப்பங்களும் உண்டாகக்கூடும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுங்கள். பலபலம் என்று பேச வேண்டாம். பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணுங்கள். எல்லாம் சிறப்பாக நடைபெற கூடுங்க. கும்பம் ராசினியர்கள். இன்று நீங்க சில விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. அவ்வப்போது முன்கோபங்கள் வந்து கொண்டிருக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். எதை செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. வியாபாரத்தில் சிக்கல்கள் கண்டிப்பாக தீரும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளுவு கண்டிப்பாக குறையுங்க. குடும்பத்தில் இருப்பவரின் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே மறைமுக மன வருத்தம் இருக்கும். பல வகையிலும் நல்ல பலன் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். தெய்வ பக்தி அதிகரிக்கும். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். மனசுக்குள் சுய நம்பிக்கை ஏற்பட கொடுங்க. கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். வீண் பழி உண்டாகக்கூடிய சூழல் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். சில இடங்களில் நீங்க பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் முன்னேற்றம் காண கடுமையாக உழைப்பீர்கள். எதிலும் எச்சரிக்கை இருந்தால் வெற்றி இருக்கும். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். துணிச்சலுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். இல்லத்தார் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும். பெண்கள் இன்று வாழ்க்கை முறையில் இந்த மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று வெளிப்படையாக பேசி காரியம் ஈடுபட முடியும். அடுத்தவருடைய உதவிகளும் கிடைக்க கொடுங்க. சுய தொழில் மேற்கொள்ளக்கூடிய சூழலும் வெளிப்படக்கூடும். இன்று காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் பிரச்சனையை உருவாக்கி கொள்ள வேண்டாம். நீங்கள் அமைதியுடன் செயல்படுங்கள், அது போதும். என்று மாணவர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்கள் தேர்வில் நல்ல மதிப்பெண்களுடன் வெற்றி பெற்று வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடும். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடையினை வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்ற விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். காரியங்கள் கூட ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்ளுங்கள். சிக்கனமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். என்று உங்களுக்கு எதிலும் மேன்மை உண்டாகும் நான் என்றே சொல்ல முடியுங்க. சதயம். என்று தெளிவான முடிவெடுப்பீர்கள். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு வெளிப்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி என்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. தெளிவான சிந்தனை இன்றி ஏற்படக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அன்பாக பேசி காரியங்களை சாதிப்பது ரொம்ப நல்லது. போராட்டாத்தி. என்ற தெய்வீக சிந்தனை ஏற்படக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு சுறுசுறுப்பு அடையக்கூடும். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். தெளிவான முடிவெடுப்பது ரொம்ப நல்லது. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. சுமூகமான சூழல் ஏற்படக்கூடும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயம் தெளிவு வேண்டும்.
அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தேட வேண்டாம். இன்று நீங்க அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடுங்க. மீனம் மீனம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் ஏற்படக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் உங்களுக்கு சூடு பிடிக்கக்கூடும். எதிலும் சுயமாக சிந்திக்கக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் இன்று முடிவு கிடைக்கக்கூடும். அற்புதமாக இன்று நீங்க பணிகளை மேற்கொள்வீர்கள். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்களும் ஏற்படக்கூடும். பண வரவு தாமதப்பட்டாலும் வரக்கூடுங்க. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். லாபம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும். அனைவரையும் ஆலோசித்து காரியம் ஈடுபடுவது நல்லது. சிலரை சண்டைகள் ஏற்பட்டாலும் பின்னர் உங்களுக்கு சரியாக கூடுங்க. இன்று எந்த ஒரு பிரச்சனையும் துணிச்சலுடன் அணுகுவீர்கள். வெற்றி வாகை கண்டிப்பாக சூடுவீர்கள். அடுத்தவரிடம் நேரம் பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டாம். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் படிப்படியாக சரியாகும். சகஜமான சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அதிகார துணையுடன் காணப்படுவீர்கள். சில நுணுக்கங்களை இன்று நீங்க கற்றுக்கொள்வீர்கள். தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். விரும்பும் நபரிடம் இன்று நேரம் செலவிடக்கூடிய சூழலும் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று புதிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை ஓரளவு சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியும். காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். சில குழப்பங்களும் கொஞ்சம் இருக்கும். போக போக மாற்றம் ஏற்படக்கூடும். என்று மாணவர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். லட்சியங்கள் கண்டிப்பாக கைகூடும். என்று மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய அம்சம் கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி, இன்று நீங்க இனிமையாக பேசி காரியம் ஈடுபடுவீர்கள். சுறுசுறுப்புடன் இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கங்களை கண்டிப்பாக கற்றுக்கொள்வீர்கள். விரைவாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். இன்று அதிரடியான சில திட்டங்களை தீட்டி வெற்றி பெறுவீர்கள். என்று உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். உத்திரட்டாத்தி, பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். கூடுதல் பொறுப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். இன்று பைனான்ஸ் போன்ற துறைகளில் லாபம் ஏற்படக்கூடும். மெத்தனமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். விரைவாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். என்று முன் அனுபவம் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். ரேவதி, என்று புரியாத புதிருக்கெல்லாம் விடை கிடைக்க கொடுங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வர கொடுங்க. நட்பு வட்டம் என்று விரிவடைய கொடுங்க. செலவில் மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். வேண்டாத நபருடன் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். சில இடங்களில் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மன பதட்டம் கொள்ள வேண்டாம். என்று முடிஞ்சளவு எதையும் யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்கும். இந்த நாளை நீங்க அமைதியுடன் வழிநடத்துவது மிக சிறப்பு. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.